கோயிலுக்கு வேற போகணும். ஜோசியர் வேற கோயிலுக்கு போயிட்டு வந்துருக்காரு. என்ன பண்ணலாம்? யாரை கூட்டிட்டு போகலாம்? மூக்கு எங்கே கூட்டிட்டு போமா? இல்லை, அவன் வேணாம். நம்ம பேசி அறிவு எடுத்து கொண்டுருவியான். நம்ம பூமர் அங்கிளை கூட்டிட்டு போவோம். அவரை தான் கரெக்ட். அமைதியா நம்ம சொல் பேச கேட்டு வருவார். ஓகே, அவரே கரெக்டா இருக்கும். அவரே கூட்டு போவோம். அங்க அங்கிள் மரியாதை பலமா இருக்கேன். ஒண்ணுமில்ல, நெத்தில பட்டங்கட்டா ஒரு மாதிரி வந்திருக்கேன். கோயிலுக்கு வளத்துக்கு போவோமா? இரு, மணி 6 மணி ஆச்சு. மேகமும் நல்லா பளிச்சுன்னு இருக்கு. மழை பெய்யுற மாதிரி தெரியல. இல்ல புதுசா கோயிலுக்கு போமான்ற. ஆமாண்ணே, ஒரு மனசே ஒரு மணி கஷ்டமா இருக்கு. மனசு கஷ்டமா இருக்கா? ஆமா. நீ கோயில்னு கேட்ட 10 கிலோமீட்டர் தள்ளி ஒரு நாளாச்சடா. அதெல்லாம் அப்ப, இது இப்ப இல்ல. சரி சரி, இதுல ஏதோ ஒரு விஷயம் இறங்கிருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. போய் கொஞ்சம் சாமியை பார்த்தா கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. கோயிலுக்கு தானே போலாம்? ஆமாண்ணே. சரி, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அந்த நம்ம தெப்பக்குளம் சைடு வந்துரு. சரி, சேர்ந்து போயிடுவோம். சரியா? ஆமாண்ணே. சரிவா. என்னைக்கு இல்லாம நீ கோயிலுக்கு போனேன்னு சொன்னேன். 10 நிமிஷம் மேல திரும்பி ஆளை காணாம. இங்க அங்கிள் 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 போமா? என்னடா கோயில் போற பட்டம் கிட்டே வந்துருக்க? வேற எதுவும் கோயில் போயிட்டு விட்டியா? இல்ல இல்ல, கோயிலுக்கு போறோம்ல, அதான் கோயிலுக்கு தானே போறோம். ஆமா ஆமா. சரிவா, போயிட்டுருவோமா? இப்பதான் தெரியுது இவன் எதுக்கு வந்து கோயிலுக்கு வந்திருக்கானு. பேசணே பேசணே முடியல, காசு மட்டும் மட்டும் போயிடுவோம். டீயே நீ வாங்கி கொடுக்க மாட்டேன், ஏதோ பண்ற. போ, இந்த தரக்கு போ. என்ன பண்ற? ஐயோ சொல்ல, காசு காலேஜ் போலான்னு எடுத்தேன். இப்பதான் ஒருத்தர் உள்ள போனை போட்டு படாத படப்பட்டாரு. அவர் போனுக்கு அவரே தண்டை கட்டிட்டு போனாரு. நீ மறுபடியும் நீயுமா? தெரியாம தெரியாமையா? நீ வந்ததுல இருந்து ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்க. என்ன நீ இது ஒண்ணு வச்சுக்கிறேன். கோயிலுக்கு வெளியே வா, பேசிக்கிறேன். உண்மையை சொல்லு, எதுக்காக என்ன நீ கோயில் கூட்டு வந்த? ஒண்ணுமில்ல, 25 வயசாச்சு. சரி, கல்யாணம் ஆகல. சரி, அதான் ஜோசியத்தை போய் கேட்டு வந்தேன். கோயிலுக்கு போப்பா சரியா போயிருந்தாரு. அதனால கோயிலுக்கு வரதெல்லாம் பெருசு இல்ல, இன்னொருத்தரை கூட்டிட்டு போனாரு. சரி, அதான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். அது சரிடா, அதுக்கு எதுக்கு நீ என்னைய கூட்டிட்டு வந்த? ஒண்ணுமில்ல, 45 வயசு மேல யாரு கெட்ட பிரம்மச்சாரியா இருக்காங்களோ அவளை கூட்டிட்டு போக சொன்னாங்க. அப்ப எனக்கு கல்யாணம் ஆயிருமா? ஏண்டா அதுக்கு நானாடா கிடைச்சேன்? ஒண்ணுமில்ல, நீங்க தான் சொன்ன உடனே வருவீங்க ஜிங்கி ஜிங்கினி. சரி, எதுவும் கேள்வி கேட்க மாட்டீங்க. இனிமேல கூப்பிட்டு பாரு என்ன நடக்கும் பாரு. ஒரு ஹெல்ப்னே, நாளைக்கும் போறேன், வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். விளக்கமாறு பிஞ்சு போயிடும். ஏன் நாளைக்கு வந்து விளக்கு பிடிக்கிறதுக்கா திட்டு போடுவேன். வேற அளவு பாரு அதுக்கு.